இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் வந்து சோம்பு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 4 பல்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு. முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு. பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா. நம்ம வந்து கார மிளகா போட போகிறதில்ல, பச்சை மிளகா தான் போட போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அதில் வந்து பொரியலில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், கண்ணாடி பதம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து கசகசா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் வந்து ஒரு கப், சின்ன கப் அளவு ஒரு தேங்காய். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் ஆற விடுவோம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1-2 அரைச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், குருமாவுக்கு வந்து நம்ம வந்து மசாலா நல்லா அரைச்சிட்டோம். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி காய வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் சோம்பு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா மட்டும் கீரி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமா இருந்ததுன்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வழக்கமாக இட்லி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற லெக்கில் 3 இட்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுருங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் விடுங்க. இதுக்கு தேவையான உப்பை இதிலே போட்டுடலாம். கொஞ்சம் கொதி விடட்டும். குருமா வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. இந்த குருமா வந்து செம்மையாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.